திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்து மிகவும் பழமை வாய்ந்த சிம்மமலை மீது உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மி சமேத நரசிம்ம சுவாமி கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் இன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் அமர்த்தப்பட்டு மலையை சுற்றி தேர் வீதி உலா நடைபெற்றது. போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி வடம் பிடித்து தேர் இழுத்தார். அவருடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா, நாராயணா, வெங்கட்ரமணா என சரணகோஷம் எழுப்பி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இந்நிகழ்வில் போலூர், வந்தவாசி, திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேட்டை ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 23/4/2024 செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு திருவிழா காப்பு கட்டி கம்பம் நடும் நிகழ்வுடன் மிக விமர்சையாக நடைபெற்றது. 7ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று காலை முதல் பக்தர்கள் புனித நீர், பால், மஞ்சள் நீர் ஊற்றியும் வணங்கினர். பின்னர் மூலவர் உற்சவர் புதுமாரியம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம், சந்தனம், குங்குமம் கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. அப்போது கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள புனித கம்பத்திற்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பின் உற்சவ புதுமாரியம்மன் சேஷ வாகனத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பேட்டை பகுதியில் திருவீதி உலா மேளதாளத்துடன் மிக விமர்சையாக நடைபெற்றன. மேலும் திங்கட்கிழமை மாலை வடிசோறு, அக்னிச்சட்டி நிகழ்வும், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூமிதித்தல் நிகழ்வு, மே 1ஆம் தேதி பொங்கல், மாவிளக்கு, கிடா வெட்டுதல், அலகு போடுதல், அக்னிச்சட்டி எடுத்தல் நிகழ்வும், மே 2ஆம் தேதி கம்பம் காவிரி ஆற்றுக்கு செல்லும் நிகழ்வும், மே 3ஆம் தேதி மஞ்சள் நீராட்டுடன் திருவிழா நிறைவு பெறுகின்றன. கோவில் நிர்வாகத்தினர் விழா ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். பழனியை அடுத்த கோப்பைம்பட்டி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பெரிய துறையான் கருப்பண்ண சுவாமி கோவில். பழமையான இந்த கோவிலில் சித்திரை மாதம் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு பெரிய துறையான் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களால் வழங்கப்பட்ட 500 ஆட்டுக்கிடாய்கள் மற்றும் 300 கோழிகள் கருப்பண்ண சுவாமிக்கு பலி கொடுக்கப்பட்டது. இன்று அதிகாலை 3 மணி முதல் கிடாய் மற்றும் கோழிகள் வெட்டப்பட்டது. பின்னர் 10,000 பக்தர்களுக்கு வெட்டப்பட்ட ஆடு மற்றும் கோழி இறைச்சிகளை 20க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்களை கொண்டு பெரிய அளவிலான பாத்திரங்களை பயன்படுத்தி உணவுகள் தயார் செய்யப்பட்டன. இன்று மதியம் சமைக்கப்பட்ட உணவுகளை அருள்மிகு பெரிய துறையான் கருப்பண்ண கங்கு படையில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். இத்திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்துகின்றனர். பெரிய துறையான் கோவிலில் விவசாயிகள் வளர்த்து கிடாய் வெட்டி பூஜை செய்து வணங்குவதால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிப்பாகவும் நல்ல விளைச்சலும் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதாக கிராம மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். புதுச்சேரி அடுத்த பெருங்கலூர் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொன்னு மாரியம்மன் மற்றும் மஞ்சனி கூத்தையனார் கோவில் அமைந்துள்ளது. அந்த கோவிலில் நடந்து வரும் சித்திரை மாத மகோத்சவ திருவிழாவின் ஒரு பகுதியாக பூரணி பொற்கலை சமேத மஞ்சனி கூத்தையனார் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிகளுக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. 100 ஆண்டு பழமை வாய்ந்த மஞ்சனி கூத்தையனாரப்பன் திருக்கல்யாண உற்சவத்தில் திருமணமாகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்கள் இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தால் திருமணமாகும், குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம்.
இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து திருமண கோலத்தில் சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஏழுமகளூர் கிராமத்தில் கௌமாரியம்மன் கோவிலில் வினோதமான முறையில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. ஏழுமகளூர் கிராமத்தில் மிக பழமையான பல்வேறு குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடிய கௌமாரியம்மன் ஆலயம் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா, குறவன் குரத்தி ஆட்டம், நாடகம் என 3 நாட்கள் நடைபெறும். தீமிதி திருவிழாவையொட்டி கிராம மக்கள் விரதமிருந்து இன்று நண்டலாற்றிலிருந்து கரகம் எடுத்து வீதி உலா வந்து பின் கோவில் அருகில் வயல்வெளியில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த கௌமாரியம்மன் எதிரில் தீக்குண்டம் ஏற்றப்பட்டது. தீக்குண்டத்தில் கரகம் இறங்கும் முன்பு ஆட்டுபலி கொடுக்கப்பட்டு பின் கரகம் தீக்குண்டத்தில் இறங்கியது வினோதமாய் உள்ளது. இந்த தீமிதி திருவிழாவை சுற்றியுள்ள கிராம மக்கள் சுமார் 1000 பேருக்கு மேல் கண்டு பக்தி பரவசமடைந்தனர். பின் வந்திருந்த பக்தர்களும் கிராம மக்களும் கண்டு களிக்க வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து குறவன் குரத்தி ஆட்டம், நாடகம் என 3 நாட்களும் இந்த சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அக்கிராமத்தில் திருவிழா களை கட்டியுள்ளது. தமிழர்களின் கலை உணர்வை எடுத்து பறைசாற்றுகிறது இந்த திருவிழா. ராஜபாளையம் அருகே உள்ள சங்கரபாண்டியபுரத்தில் அமைந்துள்ள 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பூமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பூக்குழி நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. இந்த திருவிழாவின் போது 10 நாட்கள் பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டு பூமாரியம்மன் பல்வேறு சப்பரங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான 10ஆம் நாள் பூக்குழி திருவிழா இன்று அதிகாலையில் அருள்மிகு பூமாரியம்மன் சப்பரத்தில் எழுந்தருளி சங்கரபாண்டியபுரம், சமுசிகாபுரம், சத்திரப்பட்டி ஆகிய பகுதிகளில் வீதி உலா நடைபெற்றது. பின்னர் பூமாரியம்மன் கோவில் பூக்குழி திடலுக்கு வந்தடைந்தது. சப்பரத்தின் பின் வரிசையாக வந்த பக்தர்கள் வில்லிசை ஒலிக்க, மருளாடி அருளாடி ஒருவர் பின் ஒருவராக பூக்குழி இறங்கிய பக்தர்கள் கரகம், தீச்சட்டி, 1000 கண் பானை சுமந்தும் 6 முதல் 7 அடி 8 அடி வரை அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியவாறு பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாக கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராஜபாளையம் டிஎஸ்பி அழகேசன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் கிளியனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா கடந்த சித்திரை 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று திங்கட்கிழமை திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக தீக்குண்டம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீ ஏற்றப்பட்டது. தொடர்ந்து தீக்குண்டத்தை சுற்றி விரதமிருந்த பெண்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற அங்கப்பிரதட்சணம் செய்தனர். தொடர்ந்து தீக்குண்டத்தில் சக்தி கரகம் முதலில் இறங்கியது. அதனைத் தொடர்ந்து விரதமிருந்து காப்பு கட்டிக் கொண்ட ஆண் பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறங்கினர். இதில் கிளியனூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கிளியனூர் காவல்நிலைய ஆய்வாளர் தலைமையில் கிளியனூர் காவலர்கள் செய்திருந்தனர்.
மாநகராட்சிக்குட்பட்ட ராயனூர் பகுதியில் குடிகொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவினை முன்னிட்டு ஏராளமான பெண் பக்தர்கள் சுவாமி ஆலயம் கிணற்றிலிருந்து அக்னி சட்டி, பால்குடம், தீர்த்தக்குடம் உள்ளிட்ட நேர்த்திக்கடனை செய்தனர். நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வண்ண சீருடை அணிந்து சுவாமி கிணற்றிற்கு வந்தடைந்த பிறகு அங்கு ஏராளமான அக்னி சட்டி, பால்குடம், தீர்த்தக்குடம் எடுக்கும் பக்தர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தார தப்பட்டைகள் முழங்க வான வேடிக்கையுடன் சுவாமி கிணற்றிலிருந்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி ஆலயம் வலம் வந்து பிறகு மீண்டும் ஆலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ராயனூர் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செய்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சி ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர். சுவாமிமலை காளியம்மன் கோவில் தெருவில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலய கரக தீமிதி 36ஆம் ஆண்டு பால்குடம் மஞ்சள் நீர் விளையாட்டு திருவிழா கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி மாலை வாசு ஹோமமும் அம்பாளுக்கு திருக்காப்பு கட்டி விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து பூத்தட்டு புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் வந்தடைந்தது. பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை ஊரணி பொங்கல் வைக்கும் வைபவமும் பகல் தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்பாள் ஆலயத்திலிருந்து காவிரிக்கு புறப்பட்டு இரவு 9 மணியளவில் அம்பாளுடன் சக்தி கரகம் காவிரியிலிருந்து புறப்பட்டு சுவாமிமலை வீதி உலா வந்து இரவு சக்தி கரகம் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குழி இறங்கினார்கள். இந்த விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் தெருவாசிகள் செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பூமாயி அம்மன் கோவிலில் 90வது பூச்சொரிதல் விழா துவங்கியது. விழாவையொட்டி காலை முதல் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான தென்மாப்பட்டு, வாணியன் கோவில் தெரு, தம்பிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் அம்மனுக்கு பால்குடம், பூத்தட்டு, கரகம் எடுத்தும் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தென்மாப்பட்டு பகுதியில் உள்ள காத்தாய் அம்மன் கோவிலிலிருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து கண்டரமாணிக்கம் ரோடு வழியாக பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என 100க்கும் மேற்பட்டோர் பால்குடம், பூத்தட்டுக்களை தலையில் சுமந்து கோவில் திருக்குளத்தை சுற்றி பூமாயி அம்மன் கோவிலை வந்தடைந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள லாடநேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விநாயக பெருமான், ஸ்ரீ முனியாண்டி சுவாமி பரிவார தெய்வங்களின் திருக்கோவில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மிக பழமையான இக்கோவில்களை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதையொட்டி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று யாக குண்டத்தில் 108 மூலிகைப் பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பூர்ணாகதி சமர்ப்பித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டன.
தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கற்பூர ஆராதனை காண்பித்து பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டன. இதனையடுத்து மூலவர் விநாயக பெருமான், முனியாண்டி சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து சுவாமியை வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் கடந்த சித்ரா பௌர்ணமி நாளில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அண்ணாமலையார் கிரிவலம் வந்த நிலையில் இன்று அண்ணாமலையார் ஆலயத்தில் உள்ள 3ஆம் பிரகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்தில் நிரந்தர உண்டியல் 73, தற்காலிக உண்டியல் 10 என ஆக மொத்தம் 83 உண்டியலில் பெறப்பட்ட காணிக்கைகளை அண்ணாமலையார் கோவில் ஊழியர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட சிவனடியார்களால் எண்ணப்பட்டு வருகிறது. இந்த உண்டியல் காணிக்கையில் பக்தர்களால் போடப்பட்ட தங்கம், வெள்ளி, வெளிநாட்டு பணம் உள்ளிட்டவைகள் இருந்தன. உண்டியல் காணிக்கையின் எண்ணிக்கை இன்று மாலை தெரிய வரும். இன்று சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள கோவில் காவல் நிலையத்திற்கு எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ தனுஷ்கோடி ஆதிமூல சித்த விநாயகர் ஆலயம் இது. காவலர் குடியிருப்பில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் இன்று சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடைபெற்றது. சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைக்கு மஞ்சள், சந்தனம், அரிசி மாவு, பால், தயிர், இளநீர் மற்றும் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களால் விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதேபோல் விநாயகரின் வாகனமாக உள்ள மூன்றிற்கும் மனைவியிடத்துக்கும் அதே அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மந்திர வேதங்களோடு சிறப்பான தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் காவலர் குடியிருப்பில் அமைந்துள்ள காவலர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் புலிவலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திருப்பார்கடல் மாரியம்மன் கோவில் 12ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தினமும் சிறப்பு வழிபாடு அலங்காரத்தில் மகாமாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இவ்விழாவில் முக்கிய விழாவான பக்தர்கள் பால்குடம், காவடி, அலகு காவடி, ஆட்டக்காவடி, பறக்கும் காவடி என சுமந்து வந்து புலிவலம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து திருப்பார்கடல் மகாமாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க திருத்தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்றைய தினம் மிக விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி சப்பரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் தேருக்கு எழுந்துருளினார். தொடர்ந்து பேரில் மகா தீபாராதனை நடத்தப்பட்டு தேர்வடம் பிடிக்கப்பட்டது. 4 ரத வீதிகள் வழியாக திருத்துறை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷம் முழங்க
வடம் பிடித்திழுத்து நிலையம் சேர்ந்தனர். தொடர்ந்து கோவிலில் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது.